கரூரில் 41 பேர் இறந்ததுக்கப்புறமா இன்றைக்கி தான் முதல்வர் விஜயன் அவர்கள் கரூர் சென்றிருக்கிறார். அங்கே போயிட்டு அந்த 41 பேர் குடும்பங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஸோ இது மனிதாபிமான அடிப்படையில் கூட கொடுக்குறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம், கொத்து பரோட்டா போட்டாங்க. எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல. ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று செம்மட்டியாலே அடிச்சும் நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க. சான்ஸே இல்லைண்ணா, செம்மையாக பேசியிருக்கீங்கண்ணா. காமராஜர், அண்ணா, கலைஞர், ஜெயலலிதா இவருங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்த இடத்துல பேசின ஸ்பீச்சை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நீங்கள் பேசின ஸ்பீச்சுன்றது உண்மையாலே பார்த்தீங்கன்னா வருத்தத்தக்கமான ஒரு ஸ்பீச் தான். இன்றைக்கி எதிர்கட்சிகளும் சரி, இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, ஒரு கண்டிக்கிற அளவுக்கு விஷயம் போயிருக்கு. அப்படின்னா நீங்கள் சொன்ன சில பொன்மொழிகள் இதெல்லாம் ஒரு நடிகர் விஜய் அவர்களுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நானே ரசிச்சிருக்கேன். ஆனால் ஒரு முதல்வர் விஜய்க்குன்றது இது சுத்தமாக செட் ஆகலை. நீங்கள் சொல்கிறீங்க திமுக இன்னும் ஆளுங்கட்சி மனநிலையிலேருந்து வெளியே வரலன்னு. அதே தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் இன்னும் எதிர்கட்சியிலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் இப்போ முதலமைச்சர், நீங்கள் தான் ஆளுங்கட்சி. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கேட்டுருவாங்க, அப்படி கிடையாது. இதே ஜெயலலிதாவை 2 சீட்லேயும் தோக்கடிச்சிருக்காங்க. இதே கலைஞரை எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு மக்கள் ஆக்கியிருக்காங்க. ஒரு முதலமைச்சராக பேசும்போது அது பல பேரை இன்ஸ்பயர் பண்ணும். ஆனால் அது ஒரு சினிமா மனநிலையில் மட்டுமே இருந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டுக்கு அது ஆபத்தான அரசியல். ஸோ நீங்கள் 5 நிமிஷம் பேசுனதுக்கு கொளத்தூரில் தோத்தன்னு சொல்கிறீங்க. 234 தொகுதியில் நின்று நீங்கள் 107 தான் வின் பண்ணீங்க. 125 தொகுதிகளில் ஏன் தோத்தீங்க? அதற்கு காரணம் தெரியுமா? கரூர் போன இடத்துல அந்த மக்களுக்கு ஆறுதலாக சில விஷயங்கள் பேசுனீங்க. ஆனால் நீங்கள் அங்கே இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் பிரச்சனை பண்ண நேரத்தில் ஹைகோர்ட்டில் 5 தொகுதிகளுக்குமே தேர்தலை நிறுத்தி வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா, தேவையா நம்மளுக்கு இதெல்லாம்? அதுக்கப்புறம் சொன்னீங்க சட்டசபையில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எழுந்து ஓடிட்டாங்கன்னு. இப்போ பாருங்கள், எதிர்கட்சியில் இருக்கவங்களாம் கேள்வி கேட்குறானுங்க. கரூர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, மக்களோட நின்னீங்களா, நீங்களும் கிளம்பி தானே ஓடி தானே போனீங்க அப்படின்ட்டு. சரி, இதை கூட அக்செப்ட் பண்ணிக்கலாண்ணே. என்ன டேஷ் அப்படின்னிங்கன்னா என்னென்ன, அது டேஷ்க்கான மீனிங் என்ன? நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோமே. ஆனால் ஊழல் செய்த விஜயபாஸ்கரை மேடையில் நிற்க வச்சு பேச வர்றீங்களே, இது எந்த ஊழலில் வரும்? குதிரை பேரம், கழுதை பேரம் அப்படின்லாம் எதிர்கட்சி சொல்கிறாங்களே. அதிமுகவில் இருக்கோம் எல்லாருமே எம்எல்ஏ பற்றி ராஜினாமா செய்துட்டு எல்லாருமே புவியீர்ப்பு விசையில் தான் கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்களா? வாட் ப்ரோ, இட் இஸ் வெரி ராங் ப்ரோ.